ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் அகந்தையும் அதிகம். தினமும் அது பல விலங்குகளை பயமுறுத்தி தேவையில்லாமல் வேட்டையாடும். அந்த காட்டில் ஒரு சிறிய முயலும் வாழ்ந்து வந்தது. அது பலவீனமாக இருந்தாலும் மிகுந்த புத்திசாலி. சிங்கத்தின் கொடூரத்தால் எல்லா விலங்குகளும் துன்பப்பட்டன. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒன்றாகக் கூடி பேசின. இந்த சிங்கத்திடமிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தனர். அப்போது முயல் சொன்னது, நான் சிங்கத்திடம் பேசுகிறேன், கவலைப்படாதீர்கள். முயல் சிங்கத்திடம் சென்று, ஓ சிங்கராஜா, காட்டில் உங்களை விட பெரிய ஒரு சிங்கம் இருக்கிறது. அதுதான் உண்மையான ராஜா என்று சொல்கிறது என்றது. சிங்கம் கோபமடைந்து, அவன் எங்கே என்று கேட்டது. முயல் அதை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. அவன் இதில்தான் இருக்கிறான் என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது, அதில் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. என் எதிரி என்று நிலைத்து கிணற்றுக்குள் பாய்ந்தது. அவ்வளவுதான், சிங்கம் வெளியே வர முடியவில்லை. காடு முழுவதும் மகிழ்ச்சியடைந்தது. எல்லா விலங்குகளும் முயலை பாராட்டின. நீதி: பலசாலித்தனம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமே உண்மையான வலிமை.